ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா டிஎம்டிகே விஜயகாந்த் அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. டிஎம்கே நம்ம வந்து கவுத்திட்டு எலெக்ஷன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக 2007 விஜயகாந்த் அவர்களையே கூட்டணியில் சேர்க்குறாங்க. அப்போ எவ்வளோ சீட்டு கொடுத்து சேர்த்தாங்கன்னா 41 சீட்டு கொடுத்து சேர்க்குறாங்க. அப்போ நான் பார்த்தேன் பிஜேபிக்கு இங்கே 27 சீட் தான் கொடுக்குறாங்க, அங்கே டிஎம்டிகேக்கு 41 சீட் கொடுக்குறாங்க. அப்போ ஒருவேளை டிஎம்டிகே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் போதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் அசம்பிளியில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா 2009 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் விஜயகாந்த் அவர்கள் 10% ஓட் ஷேர் தான் வாங்கியிருக்காரு. அப்போ 10% சீட்டு 10% ஓட் ஷேர் வச்சிருந்த ஒரு பார்ட்டிக்கு ஜெயலலிதா அவர்கள் 41 சீட் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது. அவர் என்ன தான் வந்து அயன் லேடி எல்லாம் சொன்னாலுமே விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். விஜயகாந்த் அவர்களை கூப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காம தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எண்டு கோல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து அந்த கட்சி ஆளுங்க எல்லாத்தையும் வந்து ஏடிஎம்கேக்காக வேலை பார்க்குற நிலைமை கொண்டு வந்து அவரும் 28 சீட் ஜெயிச்சார் 41. அப்போ அது வந்து ஒரு விஷனரி லீடருக்கான ஒரு அழகாக பார்த்தேன்.